which ratio is greater, 3 1/5 is to 4 1/5 or 3.5 is to 4.2. ஸோ இந்த ரேஷியோ ஆர் இந்த ரேஷியோ இதில் வந்து எது கிரேட்டர் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இது வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஸோ இதை ஃபர்ஸ்ட் வந்து மிக்ஸ் டு இம்ப்ராப்பராக நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ மிக்ஸ் டு இம்ப்ராப்பராக எல்லாருக்குமே தெரியும். 3 × 5 15. 15 கூட நீங்கள் 1 ஆட் பண்ணிங்கன்னா 16 டிவைட் பை 5 இஸ் டு இது ரெண்டு நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4 × 5 20. 20 கூட 1 ஆட் பண்ணிங்கன்னா யூல் கெட் 21 டிவைட் பை 5 ஆர் 3.5 இஸ் டு 4.2. இது ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணணும். ஸோ ஜென்ரல் ஃபார்ம் எல்லாருக்குமே தெரியும். A is to B. This can also be written as A by B. ஸோ இதை கம்பேர் பண்ணுறதுக்கு இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷனல் ஃபார்மெட்டில் இருக்குது. ஸோ இதை நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இங்கே 16/5ன்றது நம்ம ஏவாக எடுத்துக்கும். 21/5 இதை வந்து பியாக எடுத்துக்கும். ஸோ இந்த ஃபார்மெட்டில் நீங்கள் எழுதும்போது ஏன்னு இருக்கிறத என்ன சப்ஸ்டியூட் பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா 16/5 சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க. தென் இந்த பி இருக்கிற இடத்துல என்ன சப்ஸ்டியூட் பண்ண 21/5. ஸோ 21/5. ஸோ இது வந்து ரெசிப்ரோக்கலாக கன்வெர்ட் ஆகும். ஸோ இந்த பார்ட் ஆஸ் இட் இஸ் இருக்கும். மல்டிப்ளைட் பை இது வந்து நியூமரேட்டராக வரும். இந்த பார்ட் வந்து டினாமினேட்டராக வரும். ஸோ 5 நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா 16/21. ஸோ இது அகெயின் இதேவே வந்து நீங்கள் இந்த ஃபார்மேட்டில் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா யூல் கெட் 16:21. ஸோ ரேஷியோ பார்த்தீங்கன்னா 16:21. ஸோ இந்த பிளேஸில் நீங்கள் என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16:21. ஸோ இப்போ நீங்கள் இந்த ரேஷியோவும் இந்த ரேஷியோவும் தான் கம்பேர் பண்ணி எது கிரேட்டர்னு ஆன்சர் பண்ண போகிறீங்க. ஸோ ஜஸ்ட் இதை வந்து நான் A/B ஃபார்மேட்டில் நான் கன்வெர்ட் பண்ணி ரெசிப்ரோக்கலாக கன்வெர்ட் பண்ணோம். தென் மறுபடியும் நம்ம ரேஷியோ ஃபார்மேட்டில் கொண்டு வந்திருக்கோம். ஸோ தட் நீங்கள் கம்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதை கம்பேர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இது A is to B இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்குது. இதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா A is to B ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இதை நான் A/B ஃபார்மேட்டில் கூட நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ 16/21. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 3.5 டிவைட் பை 4.2. ஸோ இது வந்து டெசிமலாக இருக்குது. இதை நான் ஹோல் நம்பரை கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நான் என்ன பண்ணீங்கன்னா வந்து ஹோல் நம்பரை கன்வெர்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 10ஆல் மல்டிப்ளை பண்ணி 10ஆல் நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா யூல் கெட். ஸோ இதோட ஆன்சர் இது ரெண்டு நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். இது ரெண்டு நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 35/42 ஆகும். ஸோ இது ரெண்டையும் தான் நீங்கள் இப்போ கம்பேர் பண்ணுங்க. இது ஆர் இது. ஸோ இதை கம்பேர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டினாமினேட்டர் பார்ட் வந்து ஈக்குவலாக இல்லை. இங்கே நீங்கள் வந்து 21 பார்க்குறீங்க, இங்கே வந்து 42 பண்ணுறீங்க. ஸோ இது ரெண்டையுமே வந்து காமன் பண்ணுறதுக்காக நம்ம we need to take LCM. ஸோ 21க்கும் 42க்கும் நீங்கள் LCM எடுத்தீங்கன்னா தேர்ட் டேபிளாக டிவைட் பண்ணுங்கள். 7 3s are 21. 1 3 is 3. பேலன்ஸ் 1 இருக்கும். 4 3s are 12. மறுபடியும் 7 டேபிளாக டிவைட் பண்ணிங்கன்னா 1 7 is 7. 2 7s are 14. ஸோ மறுபடியும் 2 டேபிளால் பண்ணிங்கன்னா 1 as it is வரும். 1 × 2 2. ஸோ LCM வந்து 3 × 7 × 2. 3 × 7 வந்து 21 × 2 which is 42. ஸோ LCM ஏன் ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா இது ரெண்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணணும். ஸோ இது ரேஷியோ நீங்கள் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா வந்து டினாமினேட்டர் வந்து மஸ்ட் பி ஈக்குவல். பட் இங்கே வந்து அன்ஈக்குவலாக இருக்குன்னா இது நம்ம ஈக்குவல் கொண்டு வரதுக்காக LCM வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ LCM வந்து 42. ஸோ இங்கே என்ன இருக்குன்னு பாருங்கள் 16/21. தென் மல்டிப்ளைட் பை இங்கே ஒரு ஃப்ராக்ஷனல் பார் போட்டுங்க ஈக்குவல். டினாமினேட்டர் நம்ம என்ன கொண்டு வர போகிறோம் 42. ஸோ 21 நீங்கள் எதை கூட மல்டிப்ளை பண்ணால் 42 கிடைக்கும் 2 டைம்ஸ். அதே 2 நியூமரேட்டரால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வில் கெட் 32/42. ஸோ இந்த 16/21 இது இருக்கிற இடத்துல நீங்கள் என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்கப்பா 32/42. இங்கே ஆல்ரெடி வந்து உங்களுக்கு 35/42 தான் இருக்குது. ஸோ இதை வந்து கன்வெர்ட் பண்ண தேவையில்லை. பிகாஸ் உங்களுக்கு LCM வந்து 42 தான் கிடச்சிது. ஸோ இந்த ஃப்ராக்ஷனை நம்ம ஆஸ் இட் இஸ் வச்சுக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் கம்பேர் பண்ண போகிறது 32/42வும் 35/42வும் தான். ஸோ 32/42 ஆர் 35/42. ஸோ இது ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணுறதுக்கு உங்களோட டினாமினேட்டர் சேமாக இருந்தால் நியூமரேட்டரை வந்து யூ கேன் கம்பேர். ஸோ இது கம்பேர் பண்ணும்போது 35 தான் கிரேட்டர் நம்பர். ஸோ 35/42 இந்த ரேஷியோ தான் வந்து கிரேட்டர். ஸோ இந்த 35/42 அப்படின்றது பார்த்தீங்கன்னா எதாவது நீங்கள் கன்வெர்ட் பண்ணியிருந்தீங்க பார்த்தீங்கன்னா உங்களோட டெசிமல் நம்பர் தான் which is 3.5:4.2. இதுதான் வந்து கிரேட்டர் தேன் இந்த 16:21. ஸோ இந்த 16:21ன்றது என்னது இந்த பார்ட்டை தான் நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணீங்க. ஸோ 3.5:4.2 கிரேட்டர் தேன் 3 1/5:4 1/5. ஸோ ஃபைனலாக நீங்கள் ஆன்சர் பண்ணும்போது 3.5:4.2 இதுதான் வந்து கிரேட்டர் தேன் 3 1/5
is to 4 1 by 5. Thank you so much for watching this video.